everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தமிழ் நியூ இயர் vlog. So இன்னைக்கு எல்லாருக்கும் தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கரெக்ட். ஸோ இப்போ மார்னிங்ல ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி பார்த்தாச்சு அண்ட் கோலம் போட்டாச்சு, நான் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி எல்லாருக்கும் விஷஸ் அனுப்பியாச்சு. ஸோ பொதுவாக இந்த ஹேபிட் எனக்கு கிடையாது. இந்த இயர் இந்த தமிழ் நியூ இயர்லேருந்து இந்த ஒரு ஹேபிட் கொண்டுட்டு வந்திருக்கேன். பொதுவாக விஷஸ் வந்தால் மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நான் அந்த மாதிரி பீப்புளெலாம் நோட் டவுன் பண்ணி வச்சுருந்தேன். யார் எனக்கு நான் விஷ் பண்ணாமலே பண்ணுறாங்கங்கிறது எனக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்து அவங்க எல்லாருக்கும் மார்னிங்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷஸ் அனுப்பிட்டேன். புது வருஷமாக ஏதாவது புது பழக்கம் கொண்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு தாட். ஸோ அதனால விஷஸும் அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ குக்கிங் முடிச்சிட்டேன்னா என்னுடைய மேஜர் ஒர்க் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடியாகி கோயில் போயிட்டு வர்றது தான். இந்த இயரோட விஷஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும். ஃபர்ஸ்ட்லி எள்ளு வறுக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இது பாசி பயிறு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகரி. ஸோ ஜாகரியும் மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஏன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் மறந்து போயிடுவேன். ரிலேட்டிவை கூப்பிட்டு கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் குக் பண்ணுவேன். பட் இந்த டைம் பழைய வீடியோ பார்த்து எனக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருந்தது, இதுதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் இட். ஏதாட்டு ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி குக் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் மறந்துடுவேன். என்னோடய விளாக்ஸே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று ராத்திரி தான் இந்த ரெசிபியை பார்த்தேன். 2022 நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தான் நான் இப்போது குக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இல்லாத பட்சத்தில் அப்படி வீடியோ இல்லைன்னா நான் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காட்டு கால் பண்ணி எப்படி பண்ணணும்னு கேட்பேன், அவங்க கைட் பண்ணுவாங்க. இது கூட ஓரளவுக்கு பண்ணிடுவேன். பட் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் வரும், அது பேர் கூட எனக்கு ஞாபகம், கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்துக்கு ஒரு கொழுக்கட்டை பண்ணுவாங்க. எவ்வளோ வருஷத்தில் எனக்கு அது இது வரைக்கும் சரியாக வந்ததே கிடையாது. பார்ப்போம் இந்த வருஷமாட்டம் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. டிசம்பரில் வரும் இல்லையா. பட் இப்போது பாகு ரெடியானதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா அவல் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்வீட்டான அவல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்பைஸியான அவல் வந்து அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு. இந்த அவலுமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன், அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் வரும். அண்ட் என்னுடைய ஒர்க் முடிஞ்சது கிச்சனில். இது கொஞ்சம் வாட்டரியாக ஆகிட்டான்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் தெரியல, ஏன்னா இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சுதாகர் சார் சிரிக்காதீங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ ரிச்சுவல்ஸ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. இதுமாதிரி கோவிலுக்கு தான் கிளம்பணும். நான் கோவில் போகிறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாரீ டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஹால் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஏதாவது வ்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு காட்டன் சாரீ. எஸ், இப்படி இருக்கும் சாண்டல்வுட் ஷேடில். பட் இது நான் வாங்கினது 2022 மார்ச். அந்த உத்திரம் வந்தது இல்லையா, மார்ச்சில் பங்குனி உத்திரம் வரும் இல்லையா, அப்போ வாங்கினது. ஆனால் அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இதை வேர் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஓல்டு ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஒன்ஸ் நான் வேர் பண்ணியிருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் பிராண்ட் நியூவாக இருந்தது. பட் இதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். இது கான்ட்ராஸ்டான ப்ளவுஸும் எடுத்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் நாட் கோனா வேர் திஸ் ஒன் டுடே பிகாஸ் வெதர் முடியல. துப்பட்டா வேர் பண்ண அந்த லுக் கம்ப்ளீட்டட். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா எங்கள் நியர்பைல இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்.
அவள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நானே எதிர்பார்க்கல. ரெண்டுமே நல்லா இருந்தது. என்ஜாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த பிடிச்சி நிற்கிறேன். லூலுக்கும் தமிழ் நியூ இயர் விஷஸ்லாம் சொல்லியாச்சு. அவங்க காரை வெளியில் எடுக்கிறாங்க. அவங்க கார் வெளியில் போகும்போதுல இவனை இப்படி பிடிச்சி வைக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லைன்னா கார் டயருக்குள்ளே போகிறான். இங்கே ஓட பார்க்க கார் வெளியில் போனதுக்கப்புறம் உனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ரீ தான். சரியா லூலு? டேய் டேய் ஓடிடாத. இந்த இடத்துல கார் பார்க் பண்ணி எடுக்கணும்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும். லூலு கீழே இறங்குறியா? டேய் உனக்கு இன்னைக்கு நீனே வெஜிடேரியன் தான். நீனு இன்னைக்கு வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன். மீன்லாம் உனக்கு கிடையாது. எங்கே போகிறேன்னா கல்யாண்காடு சிவன் கோயில். எஸ், நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், பட் இருந்தாலும் அங்கே தான் போகிறோம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கஷ்டம், சமாளிக்க முடியல வீட்டில். லூலுவா கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இங்கே கூட வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறேன். ஏன் அண்ணா இப்படி பண்றீங்க? லூலு பாருங்க அண்ணாக்கு. பார்க்கிங் ஏரியாவுக்காகவே இவ்வளோ இடம் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்படின்னா ரோடு போகுமா? சீக்கிரம் வந்தா சரிதான். சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. உள்ள vlog எடுக்கவும் முடியாது. கிளம்பியாச்சு. ஃபார்ம் மில்க் வந்திருக்கும். முன்னாடி இங்கே ரோஸ் மில்க் மட்டும்தான், இப்போ இவ்வளோ அடிஷன் வந்திருக்கு. நான் ஒரு சாக்லேட் ஷேக் சொல்ல போகிறேன். Hi everyone, I'm back. So evening time ஆயாச்சு. லஞ்சில் நான் ஃபர்ஸ்ட்லி குக் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து, ஸோ அதெல்லாம் vlogல இன்க்ளூட் பண்ணல. கோயில் போயிருந்தப்போ கோயிலில் ஆப்வியஸ்லி வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க, கனி கொடுப்பாங்க. கனி கொண்டு வந்தது கொஞ்சமாக ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். அதில் என்னெல்லாம் வந்ததுன்னா கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறமா இன்னொன்று இருந்தது மாங்காய். ஸோ அதெல்லாம் இருந்தது. அது கூட 1 ரூபி காயினும் இருக்கும். ஸோ இது எல்லா கோயிலையுமே இருந்திருக்கும். நம்ம நாகர்கோயிலில் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரில் நான் இப்படி கனி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கை நீட்டம் சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. லைக் நம்மளோட வயசில் மூத்தவங்க நம்மளுக்கு கொஞ்சமாக கேஷ் கொடுப்பாங்க. அது கை நீட்டம். முன்னாடி வந்து ப்ரோசஸே வேறு மாதிரி இருந்திருக்கு. லைக் வெத்தலையில் பாக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் அதெல்லாம் வச்சு அது கூட 1 ரூபா காயின் இல்லைன்னா 2 ரூபா காயின் அது மாதிரி வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. பட் இப்போ ப்ரோசஸ் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ 1 ரூபி 2 ரூபி காயின் இப்போ தான் கோயிலில் கொடுத்ததுல தான் பார்த்தேன். 1 ரூபி காயின் வந்து நம்ம பழைய 25 பைசே காயின் இருக்குல்ல, அந்த சைஸில் தான் இருக்குது. இன்றைக்கி தான் புது காயின் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த காயின்ஸ் வந்து இப்போ ரொம்ப வேல்யூவில் இல்லாததுனால எல்லாம் நோட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் கிடச்சிருக்கு, இங்கே இருக்குது. ஸோ மேஜர்லி இந்த மாதிரி பெரிய நோட்ஸும் வந்திருக்கு, சின்ன நோட்ஸுமே வந்திருக்கு. ஸோ யா, எல்லா நோட்ஸும் வச்சுருக்கிறேன். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்டியலில் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு உண்டியல் வச்சுருப்பேன். அதில் எப்படிலாம் கலெக்ட் ஆகுதோ அதெல்லாம் அதில் சேவ் பண்ணி வச்சுட்ருப்பேன். ஸோ
இந்த மணி எல்லாமே உண்டியலுக்கு தான் போக போகுது. ஏன்னா கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவு தான் ஆகும். ஸோ அதனால பெட்டர் இதை ஒரு சேவிங்ஸாக அதில் வச்சிட்டோன்னா நம்ம எதுக்காக நல்ல பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதை கொடுத்தவங்க எல்லாமே நல்லவங்க, நம்மளுக்கு நல்லதை நினச்சி கொடுத்தவங்க. ஸோ அதனால் அந்த பணத்தை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் நல்ல ரீசனுக்காகவே யூஸ் பண்ணலாம். ஸோ உண்டியல் என் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, என்ன வான்னு கூப்பிடுது. ஸோ டின்னருக்காக வெளியில் கிளம்பியிருக்கோம். டேடி தான் இன்னைக்கு வெளியில் போகணும், எனக்கு நார்த் இந்தியன் சாப்பிடணும் போல் இருக்குன்னாங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து நியர்வேல தான் விஜய் ஹோட்டல், நம்ம எப்படி சொல்லலாம், பஸ் ஸ்டாப், அண்ணா பஸ் ஸ்டாப் கிட்ட கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். விஜய் ஹோட்டல் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அஞ்சலி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அஞ்சலி ரெஸ்டாரண்ட்டில் போகிறோம். அங்கே மோஸ்ட்லி எல்லாமே நான்வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இருக்கும். ஈவினிங் டைமில் டின்னர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே. ஸோ அதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த டேடியோட ட்ரீட்டா சூப் இங்கே நல்லா இருக்கும், டொமேட்டோ சூப். ஸோ அது சொல்லியாச்சு. பொடி பெப்பர் பெப்பர் நீமா அப்பா பொடி போடுறதுலே ஏறி இது என்ன என்னாச்சு? ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த விலாகே என் பண்ணுறேன். நியூ இயரோட ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்லி கோவில் போனேன், வீட்டில் குக் பண்ணேன். அதுக்கப்புறமா உண்டியலில் பணம் போட்டிருக்கேன், சேவிங்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் ஃபேமிலியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் வாஸ் அ குட் டே. இதுக்கப்புறம் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான், அதை அந்த விலாகில் இன்க்ளூட் பண்ண போகிறது இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.